வெல்கம் டு களிமணி கிச்சன் வெள்ளூர். இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, பேச்சுலர்ஸுக்கு ஆகிற மாதிரியும் லஞ்ச் பாக்ஸ் ஆகிற மாதிரி தக்காளி சாதம் தான் செய்ய போகிறோம். அது சிம்பிளாக கெஸ்ட்டு வந்துட்டால் கூட டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அதுதான் இன்றைக்கி செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு அரிசி சாப்பாட்டு அரிசி தான் எடுத்துக்குது. 200 கிராம் ஒரு டம்ளர் ஆகிற மாதிரி எடுத்துக்கலாம். இந்த அரிசியை தண்ணி ஊற்றி நல்லா 2 தடவை கழுவிட்டு நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். ஒரு 10 நிமிஷம் அது ஊறினுக்கிட்டோம். குக்கர் சூடு எரிக்குது. இப்போ ஒரு 50 மில்லி கல்லெண்ணெய் சேர்த்திடலாம். அதிலே 2 ஸ்பூனு நெய். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. இது கடுகு சேர்த்துடலாம். கடுகு, உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1 ஸ்பூன் கடலப்பருப்பு, இதே இதில் ஒரு 10 முந்திரி பருப்பு 2 உடச்சி வச்சுக்கிது, அதையும் சேர்த்துடலாம். ஒரே ஒரு பிரியாணி இலை, ஒரே ஒரு பச்சை மிளகா, பெரிய வெங்காயம் 1 நீட்ட வாக்கில் கட் பண்ணி வச்சுக்கிது, அது சேர்த்துடலாம். பாதி வதங்கினதும் தக்காளி ஒரு 3 தக்காளி எடுத்துருக்குது, அது சேர்த்தலாம். இது பெங்களூர் தக்காளி தான் எடுத்துக்குது. நாட்டு தக்காளியே கொஞ்சம் புளிப்பாக இருக்கும். இது பெங்களூர் தக்காளி அவ்வளோ புளிப்பு இருக்காது. அதனால் 3 தக்காளி கட் பண்ணி வச்சுக்கிது. இது தக்காளி சாதம் நிறைய வெரைட்டி செய்யலாம். இதில் கீ ரைஸ் மாரியும் செய்யலாம், இது குஸ்கா மாரியும் செய்யலாம், வெறும் மசாலா போட்டு மாரி செய்யலாம். நிறைய ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி செய்வாங்க. இது வதங்கிறதுக்கு கொஞ்சோண்டு உப்பு தூள் போட்டுடலாம், சீக்கிரம் வதங்குன்றது. கொஞ்சம் நல்லா வதங்கி வரட்டும். கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். இது மத்தியில் அப்பப்போ கொஞ்சம் கிளறி விடணும், அப்போ தான் ஈவனாக வதங்கும். ஒரு சின்ன ஸ்பூனு இஞ்சி பூண்டு சேர்த்திக்கலாம், கொஞ்சமாக. இதில் காஷ்மீரி மிளகாத்தூள் 1 ஸ்பூனு, தனி மிளகாத்தூள் ஒரு 1/2 ஸ்பூனு, பச்சை மிளகாய் ஏற்கனவே 1 போட்டுக்கிறோம், அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கலாம். கொஞ்சோண்டு ஒரு 1/4 ஸ்பூனு மஞ்சத்தூள். இதில் பச்சை பட்டாணி கிடச்சிது, அது ஒரு கப்பு வர மாதிரி போட்டுக்கலாம், ஒரு 100 கிராம். தக்காளி சாதத்துக்கு வெறும் தக்காளி போடலாம், ஆனால் பட்டாணி போட்டோம்னா இன்னும் கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், ஒரு 2 ஸ்பூன் ஆகிற மாதிரி. இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. இப்போ அரிசி வேகிறதுக்கு தண்ணி சேர்த்துடலாம். இதில் தான் அரிசி போட்டோம். இப்போ இதிலே 1.25 உலக்கு போடலாம். தண்ணி ஒரு 1/4 டம்ளர் ஊற்றிக்கிறோம், ஆனால் 1.5 டம்ளர் ஊற்றிக்கலாம். இதில் கொஞ்சம் கொத்தமல்லி, இது வெங்காயத்துக்கு மட்டும் போட்டோம் உப்பு. இப்போ சாதத்துக்கும் சேர்த்தி போட்டுக்கலாம். இது கொதிச்சோடனே டேஸ்ட் பார்த்துட்டு நம்ம அரிசி சேர்த்துடலாம். லேசாக கொதி வர ஆரம்பிக்குது. இப்போ உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துட்டு அரிசி சேர்த்துடலாம். கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போ ஊற வச்ச அரிசியை சேர்த்துடலாம். இப்போ இது மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு விசில் விட்டு சிம்மில் கொஞ்ச நேரம் வச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஒரு விசில் சிம்மில் ஒரு 5 நிமிஷம் வச்சு ஆஃப் பண்ணிட்டோம். இப்போ திறந்து பார்க்கலாம். நல்லா நல்லா வெந்துக்குது. பழன்னு நல்லா இதாக இருக்குது பாருங்க. தக்காளி சாதம் நல்லா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நம்ம இப்போ பவுலுக்கு மாற்றிடலாம்.
தக்காளி சாதம் ரெடி ஆயிடுச்சு. ஒரு 1/2 மணி நேரம் இருந்தால் போதும். நமக்கு காய்கறி எதுவுமே தேவையில்லை. ஒரு தக்காளி இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் கட் பண்ணி போட்டு சட்டுன்னு முடிச்சிடலாம். அது காலையில் நம்ம லஞ்ச் பாக்ஸில் போட்டு கொடுத்துடலாம். கெஸ்ட்டு வந்தாலையும் அது மாதிரி செஞ்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள். இந்த மாதிரின்னு சிம்பிளாகவும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சரி, இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை பார்க்குறேன். அண்ட் தென் பை.